ஒரு தலைப்பு, கிறிஸ்தவ பெற்றோர்களின் கடமை. குடும்ப ஆசீர்வாதத்தில் பெற்றோர்களுடைய கடமை, அந்த கடமையை நீங்களும் நானும் சரியாக செஞ்சால் நம்ம குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கி செய்தி. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பெற்றோர்களே, உங்களுக்கு கடமை இருக்குது, எனக்கு கடமை இருக்குது. அப்போ ஒவ்வொருவரும் பெற்றோர்களாக இருக்கிற நாம் அந்த கடமையை கரெக்டாக செஞ்சோன்னா நிறையா இருக்குது. இன்றைக்கி ஒரு 5 கடமையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 5 கடமை. ஒருவேளை இதை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், சிலது செய்யலாம், 1-2 செய்யலாம். இந்த 5 கடமைகளையும் சரியாக அந்தந்த காலத்தில் வரும்போது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் என்ன இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 5 காரியத்தில் ஆரம்ப வசனமாக சங்கீதம் 127:4 முதல் வசனம். பிள்ளைகளை குறித்து சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஒரு சுதந்திரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையிலே நாம் பெற்ற செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம். ஒருத்தர் தான் ஆமேன்னு சொல்கிறாங்க, மற்றவர்கள்லாம் இல்லையாட்டிருக்கு. நல்லா சத்தமாக குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்தலாம், நல்லா பெற்றோர்களாம் ஆர்ப்பரிப்போமா, நல்லா ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வீடு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பென்ஸ் கார் இருக்கலாம், மற்ற காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் எல்லாம் ரெண்டாவது தான், நெக்ஸ்ட்டு தான். உலக வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற செல்வங்கள், வீடு இருக்கலாம், ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்லது, குடும்பத்துக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. ஆனால் எல்லாம் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த பெற்றோர்களை நீங்கள் போய் பார்ப்பேன். இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தெரியுங்களா பிரதர் சிஸ்டர்? இன்றைக்கும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஜனங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக எல்லா நாடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஈவாக, அன்பளிப்பாக குழந்தை பாக்கியம் என்கிற நல்ல செல்வத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். சரி, இப்போ பெற்றோருடைய முதல் கடமை யோபு 1:4-5. யோபு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம். சீக்கிரம். தன் நாளிலே தன் வீட்டிலே அந்த 3 சகோதரிகளையும் போஜனம் பண்ணும்படி யோபினுடைய 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகளை அழைப்பார்கள். நல்ல கவனிங்க. விருந்து செய்கிற அவரவர்களுடைய அந்த நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லி யோபு 10 பிள்ளைகளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி, யோபு பெற்றோராகிய யோபு அதிகாலமே எழுந்து அந்த 10 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கூட விடாமல், 8 பிள்ளை, 9 பிள்ளைக்கு மாத்திரம் இல்லை, 2 பிள்ளைக்கு மாத்திரம் இல்லை, அந்த 10 பிள்ளைகளுக்கும் அந்த லெக்கத்தின்படியே சர்வாங்க, அன்னைக்கு பலி செலுத்துகிற காலம் இருந்தது, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். என் அன்பு பெற்றோர்களே, யோபுவுக்கு 10 பிள்ளைகள், 7 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை. இந்த 7 ஆண் குழந்தைகள் என்ன செய்வாங்க? இப்போ அவங்க ஃபேமிலியாக இருக்கிறவங்க 3 பெண் பிள்ளைகளை வைத்து, அம்மா இன்றைக்கி வாங்க என் வீட்டில் விருந்து, சிஸ்டர் வாங்க இன்றைக்கி என் வீட்டில் விருந்து அப்படின்னு மாறி 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 விருந்து கொடுப்பாங்க. அப்போ விருந்து கொடுத்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ யோபு கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக இருந்தனால பார்க்குறார், விருந்தெல்லாம் நல்லது தான், ஆனால் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது கர்த்தரை என்ன செஞ்சுருப்பாங்க? தூஷித்து இருப்பாங்களோ, ஏதாவது என்ன செஞ்சிருவாங்க? பிள்ளைகள் பாவம் செஞ்சுருவாங்களோன்னு சொல்லி அந்த பிள்ளைகள்லாம் அழைத்து அனுப்பி பிள்ளைகளெல்லாம் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தப்படுத்தி. ஏன்னா ஒருவேளை என் குமாரத்தி பாவம் செஞ்சுருப்பாங்களோ, தேவனை இருதயத்தில் தூஷித்திருப்பாங்களோன்னு சொல்லி அந்த 10 பிள்ளைகளையும் என்ன செய்கிறார்? அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் அதிகாலமே எழுந்து அவருடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனமில் செலுத்துவான். இந்த பிரகாரம் யோபு அந்நாட்களில்
செய்து வந்தான். பெற்றோர்களே, உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கலாம், 1 பிள்ளை இருக்கலாம், 3 பிள்ளை இருக்கலாம். அந்த காலத்திலலாம் 10 பிள்ளை, 5 பிள்ளை, 20 பிள்ளை. இப்போ 1 கண்ணே கண்ணு. சரி போகட்டு. எப்படியோ 1 குழந்தை இருக்கலாம், 2 குழந்தை இருக்கலாம், 3 குழந்தை இருக்கலாம், 4 இருக்கலாம். எல்லா பிள்ளைகளுக்காக பெற்றோர் நீங்கள் ஜெபிக்கணும். கன்ஷியவாக இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வயிற்றில் இருந்ததுக்கு மாத்திரமல்ல, அது சிறு பருவம், வாலிப பருவம், காலேஜ், இப்படி எல்லா காரியத்துக்காக, அது பிள்ளைகளுடைய பிரயாணத்துக்காக, பாதுகாப்புக்காக, படிப்புக்காக, புரியுதுங்களா, வேலைக்காக, அது வளர்ந்த பிறகு வாலிப பிள்ளைகளை கவனிங்கப்பா, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, அவங்க பரிசுத்தமாக நடப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றெடுத்தாலும் கூட, நீங்கள் வயசானா கூட எல்லா மற்ற காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நல்லது. தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, சபைக்காக ஜெபிக்கிறீங்க, அதெல்லாம் ஜெபிக்கணும், மஸ்ட்டு, ரொம்ப அவசியம். அதோடு கூட மறக்காமல் நீங்கள் பெற்றோர்களுடைய ஒரு கடமை என்னன்னா, உங்கள் பிள்ளைகளை பேரை சொல்லி 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 என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பாஸ்டர், நான் உங்கள் பேரை சொல்லி ஜெபிக்கிறேன், உங்கள் மனைவி பேரை சொல்லி ஜெபிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபிக்கிறேன், அது பாஸ்டர், அது கடமை. ஆனால் பாஸ்டர் ஜெபித்தால் போதாது, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையில் ஒரு போதகராக இருந்தால், அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி 19 பிள்ளை. எத்தனை பிள்ளை? அப்பாடா, இப்போலாம் 1 2 3 4 தான். அன்றைக்கி எத்தனை பிள்ளை அந்த அம்மாவுக்கு? 19 பிள்ளை. சூசனா வெஸ்லிக்கு, அந்த அம்மாவுக்கு 19. அதில் ஒருத்தர் தான் வெஸ்லி. அந்த அம்மா 19 பிள்ளைக்காக, இன்றைக்கி 1 பிள்ளை 2 பிள்ளைக்கு ஜெபிக்கவே மறந்துடுறோம். 19 பிள்ளைக்காக டெய்லி அந்த அம்மா கையில் தூங்கும்போது தலையில் கையை வச்சு என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, அப்படி எங்கள் அம்மா ஜெபித்ததுனால தான் 19 பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? ஆசீர்வதிச்சார். அதில் நான் ஒரு ஊழியக்காரனாக, ஜான் வெஸ்லி ஆகிய நான் ஒரு ஊழியக்காரனாக, ஒரு மெத்தடிஸ்ட் சபையின் போதகராக இருப்பதற்கு காரணம் என் தாய் ஜெபித்தது. அப்போ அன்பு தாய்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, தகப்பன்மாரே நீங்களும் ஜெபிக்கணும். அப்பாவும் ஜெபிக்கணும், அம்மாவும் என்ன செய்யணும்? மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கணும். அதோடு கூட கடைசி ஜெபமாக மறக்காமல் பர்சனலாக உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, குறிப்பாக பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் எடுக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் அண்ணால நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயிற்றில் குழந்தை இல்லாத போதே ஜெபித்தார், குழந்தை பிறந்த பிறகும் ஜெபித்தாங்க. அங்கே போய் விட்ட பிறகும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பாவமாக செய்யும்போது, நான் சொல்கிறது அந்த 1 சாமுவேலில் இருக்க 1 2 3 எடுக்க வேண்டாம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் ஒரு சின்ன சட்டையை கொண்டு போய் அந்த அம்மா என்ன செய்யும்? குழந்தைய பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை சின்ன சட்டை தச்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் அன்னாள் தினந்தோறும் சாமுவேலுக்காக ஜெபிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க நம்புற மாதிரி ஒரு அல்லையா சொல்லாமா? ஆமாம், அந்த அம்மாவுடைய ஜெபந்தான் பாவம் நிறைந்த உலகத்தில், அந்த சர்ச்சிலேயே பாவம், சர்ச்சிலேயே வேசித்தனம், சர்ச்சிலேயே காணிக்கையில் பரிசுத்தல் அந்த பிள்ளைகள், பாஸ்டருடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது சேற்றில் முளைத்த ஒரு செந்தாமரை போல பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தவானாக அந்த சாமுவேல் சின்ன குழந்தை, சின்ன வயசில் பால் மறந்த பிறகு அங்கே போகிறாங்க, அதிலிருந்தே வளருகிறார். அப்போ பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பும்போது அங்கே எந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட அது பேசுதுன்னு ஒரு வேளை தெரியாது. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்பொழுதும் கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள், ஆண்டவரே உலகம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி இப்படி அங்கே இங்கே சுத்துகிறதை பார்க்குறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்ல வாலிப பிள்ளைகளோட பழக்கம் இருக்கணும், என்னுடைய வாலிப பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கோட காலேஜில் அவன் பழக்க வழக்கத்தோடு இருக்கணும். தீய பழக்கங்கள், தீய நண்பர்களோடு கூட மதுபானம், சிகரெட்டு, கஞ்சா இப்படிப்பட்ட அடிமைகளுக்கு வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பர்சனல் ஜெபத்தில், தனி ஜெபத்தில் இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். இதெல்லாம் ஜெபிக்கணும். அவருடைய படிப்பு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவனுக்கு நல்ல சரீரத்தில் என்ன செய்யணும்? சுகத்தை தாங்க ஆண்டவரே. படித்து முடித்தவொடனே படித்த படிப்புக்கு தகுந்த நல்ல வேலையை தாங்கப்பா. இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு, அவனுக்கு நல்ல ஏற்ற துணையாக கல்யாணம் நடக்கணும். அப்படி கல்யாணத்துக்காக என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைய பெற்றெடுத்தாலும் அந்த பேர பிள்ளைக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்படி பெற்றோர்கள் மற்ற காரியத்துக்காக ஜெபிப்பதோடு குறிப்பாக பிள்ளைகளுக்காக அந்த யோபுவை போல, அன்னாளை போல, இன்னும் அநேக பரிசுத்தவான்களைப் போல தினந்தோறும் ஜெபிப்பது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய முதல் கடமை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
ரெண்டாவது கடமை ஆதியாகமம் 18:19. சீக்கிரம் ஆதியாகமம் 18:19 எடுங்க, கவனிங்க, பாருங்க, கேளுங்க. நிறைவேற்றும்படியாய். பார்த்தீங்களா, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும், அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க, தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் அவங்க என்னென்ன காரியத்தை போதிச்சார் பாருங்க. நீதி நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு அப்புறம் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா, அப்பா, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்கிறோம், எங்கே பார்த்தாலும் அநியாயமாக இருக்குது, பிள்ளைகளே நீங்கள் நீதி செய்யுங்கப்பா, எங்கே பார்த்தாலும் நியாயமே இல்லை, ஊரில் உலகத்தில் நீங்கள் நியாயமாக நடந்துக்கங்கப்பா. அப்புறம் கர்த்தருடைய வழியை என்ன செய்யுங்க? நீங்கள் காத்து நடங்க. கர்த்தருடைய வழியில் தான்ப்பா நீங்கள் நடக்கணும், துன்மார்க்குடைய வழியில் நடக்கக்கூடாது, பாவிகள் வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது, பரிகாசர் உட்காரும் இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனத்தின் பிரகாரம் நீதி நியாயம் கர்த்தருடைய வழியை ஆபிரகாம் தன் பிள்ளைக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் என்ன செஞ்சார்? போதித்தார். பெற்றோர்களே, உங்களை ரெண்டாவது கடமை, பாஸ்டர் நாங்கள் இங்கே வாரம் ஒரு வாரம் போதிக்கிறோம், உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ இன்றைக்கி வாலிபர் கூட்டம் போதிக்கிறோம், இது போதாது. உங்கள் சிறு பிள்ளைகளுக்கு வாரம் ஒரு தடவை போதிக்கிறோம். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் டெய்லி உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும். இது பெற்றோர்களுடைய ஒரு கடமை. ஒரு அல்லையா சொல்லாமா? அப்போ பெற்றோர்களே, முதலாவது வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் என்ன செய்யும்? ஆப்பையில் வரும். பாஸ்டருடைய இருதயத்தில் வசனம் இருந்தால் தான் செய்தி மடை திறந்த போல் என்ன வரும்? வெள்ளம் போல் செய்தி வரும். இல்லைன்னா தனவி சொல்லணும். அப்போ இந்த செய்தியை ஒரு வாரம் நான் அசை போட்டு உங்கள் மத்தியில் இன்றைக்கு கொண்டு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, வசனத்தை சொல்லணும். பாடம் சொல்லிக் கொடுக்க டீச்சர் இருக்காங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. பாடம் டியூஷன் இதெல்லாம் தெரிஞ்சால் சிலதை சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. படிக்கிறோம், டியூஷன் வைக்கிறோம். கதை சொல்லிக் கொடுக்கலாம், அதில் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்கணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என்னுடைய பேரன் இப்போ 10 மாதம் ஆகிறது, நவம்பரில் ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. பாருங்கள், அவங்களுக்கு வசனத்தை அவனுக்கு 10-12 வயசில் தான் பேசுவான், உங்களுக்கெல்லாம் தெரியும் குழந்த. ஆனால் ஒவ்வொரு வசனத்தையும் என்னுடைய மகளும் மருமகனும் சொல்லும்போது, வீட்டில் வந்து அந்த வசனத்தெல்லாம், எங்கள் வீட்டில் இருக்கிற வசனத்தெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு பேச வராது. அந்த வசனத்தை சொன்னோன்னே இந்த வசனம் எங்கே இருக்கணுன்னே அவன் கண் என்ன செய்யும்? அப்படியே போகும். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். 10 மாதம், இன்னும் 12 வயசு பாசலாம் பேசுவான் அம்மா அப்பான்னு, பேச்சு இன்னும் வரல, அவன்னு வளர்றான். ஆனால் கரெக்டாக அப்படி மாற்றி சொல்லுவான் வசனத்தை. எந்த வசனத்தை சொன்னாலும் அவன். அதனால தான் உங்கள் வீடுகளில் என்ன இருக்கணும்? வசனத்தை இருக்கணும். அப்போ வசனம் அங்கே இருந்தால் மாத்திரம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? வசனத்தின் பிரகாரம் நீங்கள் போதிப்பீங்க. இதுக்கு இன்னொரு வசனம் சொல்கிறேன். உபாகமம் 6:7. சீக்கிரம், உபாகமம் 6:7. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ அவைகளென வசனத்தை நீ உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணும்? பெற்றோர்களே, உங்கள் ரெண்டாவது கடமை என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். பாஸ்டர் வாரம் போதிக்கிறார் கருத்தாய், உண்மைதான். வாலிப கூட்டத்தில் கருத்தாய் போதிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு அங்கே போதிக்கிறோம். ஆனால் இது போதாது. டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப பிரசங்கம் மாரி பண்ணாட்டினாலும் சில காரியங்கள் வசனத்தை சொல்லி கருத்தாய் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் போதிக்கணும். இது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமை. இந்த 5 கடமை இருந்தால் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமையில் தவறணும்னா இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் செஞ்சோம்னா நீங்களும் நானும் பார்க்கலாம். வசனம் மாறாது. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் என்ன செய்யாது? ஒளியாது. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். வசனத்தின்படி செய்தால் வசனத்தின்படி ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வாசிங்க சிஸ்டர். ஃபஸ்ட்டு பிரதர், பெற்றோர்களே, அப்பாமார்களே, அம்மாமார்களே, உட்கார்ந்துருக்கிற போது சொல்லலாம்.
அப்புறம் பிள்ளைகளோடு கூட நீ வழியில் வாக்கிங் போகும்போது வழியில் சில காரியத்தை கொஞ்சம் சொல்லலாம். ரொம்ப என்ன மாரி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யலாம், சொல்லலாம். படுக்கிற போது என்ன செய்யலாம், அம்மா அப்பாவுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொன்னாலும் படுக்கும்போது கூட என்ன செய்யலாம், அப்படி 1 2 சொல்லலாம். அப்படி எழுந்திருக்கும் போது சொல்லலாம். அவைகளை குறித்தே நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பேசுங்க பிரதர், பேசுங்க, நீங்கள் போதிங்க. இதில் இன்னொரு குறிப்பை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். போதிக்கிற பெற்றோர்கள் கை கொண்டு போதிச்சா பிள்ளைங்க கேட்பாங்க. நீங்கள் பைபிள் படித்து பைபிள் படின்னு சொன்னால் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து சர்ச்சுக்கு வாடா வாமான்னு சொன்னால் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த காரியம் பொய் சொல்லக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொன்னால் முதல்ல நம்ம பொய் சொல்லாமல், பெற்றோர்கள் என்ன செய்யணும், பொய் சொல்லாமல் இருக்கணும். இப்படி எந்த காரியம் பிள்ளைகளுக்கு வசனத்தின் பிரகாரம் போதிக்கிறோமோ பெற்றோர்களாகிய நம்மளை பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியில் சொல்லாட்டினால இவங்களே செய்கிறதில்ல, இவர் எங்களை என்னையே சொல்கிறாரு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா பிள்ளைங்க, சொல்லுங்கள். ஆனால் கை கொண்டு போதிக்கும் போது ஒருவேளை இப்போ கீழ்ப்படியாமல் ஒபே பண்ணாமல் இருந்தாலும் அது அவங்க மனசில் பசுமறுத்தாணி போல் என்ன செய்யும், பதியும். பிரதர், நீங்கள் பைபிள் எடுத்து வீட்டில் படிக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறத அதிகாலையில் எழுந்து அவங்க தூங்கினாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதை அவங்க பார்க்கணும், டைமுக்கு வர்றதை அவங்க பார்க்கணும். நீங்கள் என்னென்ன காரியத்தை பிள்ளைகளுக்கு அப்படிப்பா இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு போதிக்கிறீங்களோ, பெற்றோர்களாகி நீங்களும் நானும் செய்யும்போது நீங்களும் நானும் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். நல்ல பலத்த கைகளை உயர்த்தி அலையிலையா சொல்லலாமா, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல். அப்புறம் தான் பிள்ளைகளே பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு என்னது, ரோல் மாடல், மாதிரி. ஆமாம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை, நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, புதிய ஏற்பாட்டில் தீமோத்தி எடுக்க வேண்டாம், எழுதி முட்டி வச்சுக்கோங்க, எடுக்க வேண்டாம்னா தான் எடுப்பீங்க, எடுக்கக்கூடாது. தீமோத்தியோ அந்த சின்ன வயசுலேயே பைபிள் படிப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி. அம்மா பேர் என்ன சொல்லுங்கள் சத்தமா, நல்ல சத்தமாக சொல்லுங்கள், ஐனிகேயா. பாட்டி பேர், தீமோத்தியுடைய பாட்டி பேர் என்னது, லோவிசா. அப்போ பாட்டியாக இருக்கிறவங்க பேரப்பிள்ளைங்க எடுத்தவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பேரப்பிள்ளைக்கு அலிபாபாவும் 40 திருடர்களும், ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தது, ஒரு இதெல்லாம் டீச்சர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி காலத்தை ஓட்டக்கூடாது. பைபிள் இருக்கிற சம்பவத்தை வசனமாக என்ன செய்ய, கதை போல் என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், சின்ன சின்ன சம்பவத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றோர்கள் கருத்தாய் போதிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தீமோத்தியு பின்னாடி ஒரு பாஸ்டராய், ஒரு ஊழியக்காரனாய், ஒரு கண்காணி பிஷப்பாக மாறுறது காரணம் தீமோத்தியுடைய அம்மா பாட்டி. அம்மாட்ட வசனத்தை கற்றுக்கிட்டாரு, பாட்டிக்கிட்ட வசனத்தை கற்றுக்கிட்டாரு, அப்புறம் பவுல்கிட்ட கற்றுக்கிட்டார். அப்போ உங்கள் பிள்ளைங்க முதல்ல உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு, உங்கள் பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டு, அப்புறம் சபையில் வந்து பாஸ்டர்கிட்ட கற்றுக்குவாங்க. சபையில் நடக்கிற ஊழியத்தின் மூலம் இங்கேயும் வசனத்தை தானே போதிக்கிறோம், இங்கேயும் என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வாங்க. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, தானியலுக்கு அடுத்து ஓசியான்னு ஒரு புத்தகம் இருக்குது, எடுங்க. தானியலுக்கு அடுத்து ஓசியான்னு ஒரு புத்தகம், 4:6. இதை படிச்சுட்டு 3வது குறிப்புக்கு போகிறேன், 3வது பெற்றோருடைய கடமைக்கு. இப்போ 2வது கடமையில் தான் இருக்கிறோம். என் ஜனங்கள், ஓசியா 4:6, தானியலுக்கு அடுத்து ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் பார்த்தீங்களா சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாக இராதபடிக்கு, பிரதர் சிஸ்டர், நானும் உன்னை வெறுத்து விடுவேன். கவனிக்கிறீங்களா? பெற்றோர்கள் தேவனுடைய வேதத்தை மறந்தால், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை என்ன செஞ்சிருவேன், யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மறந்துட்டா பெற்றோர்களை நம்ம நிலைமை என்ன ஆகும்? பெற்றோர்கள் நம்ம வேதத்தை மறந்தால் நம்மளையும் மறந்துடுவாராம், நம்மளோட முடியல நம்ம பிள்ளைகளையும் மறந்துடுவாராம். நான் உன்னை எப்படி மறப்பேங்கிறார். அப்போ மறக்காமல் இருக்கணும்னா பைபிளை பெற்றோர்கள் நீங்கள் கற்பனை கட்டளையை நீங்கள் கடைப்பிடிச்சா உங்கள் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக கடைப்பிடிப்பாங்க.
புதிய ஏற்பாட்டில் யோவான் சானகன் பாருங்க, அவங்க அம்மா அப்பா சகரியா, எலிசபெத் கர்த்தரிட்ட சகல கற்பனை பிரகாரம் குற்றமற்றவெல்லாம் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? நீதியாக வாழ்ந்ததுனால, அம்மாவும் அப்பாவும் நல்ல கற்பனை கட்டளை கடைப்பிடிச்சதுனால, அவர் ஒரே மகன் யோவான் சானகன் அவரு கற்பனை கட்டளை என்ன செஞ்சார்? சின்ன வயசுலேயே கடைப்பிடிச்சார். புரியுதுங்களா? பெற்றோர்களே நம்மகிட்ட இருக்கிற நல்ல சுபாவம் பிள்ளைகளுக்கு வரும், பெற்றோர்களே நமக்குள்ள இருக்கிற தீய சுபாவம் வரும். உதாரணம் சொல்லட்டுங்களா? எடுக்காமல் சொல்லட்டுங்களா? ஆபிரகாம் மனைவி என்ன சொன்னார்? சகோதரின்னாரு. அது என்னது? அதுக்கு அது என்னது? பொய். சரி, ஆபிரகாம் மகன் ஈசாக்கு ரெபேக்கால என்ன சொன்னார்? அது என்னது? பொய். அவர் மகன் யாக்கோபு அப்பாட்ட போய் என்ன சொன்ன? நான் ஏசா வந்திருக்குன்னாரு. அது என்னது? பொய். வீட்டில் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, தேவன் தான் அதை வாக்கிய பண்ணினார் சொன்னது என்னது? பொய். அதே நேரத்தில் ஆபிரகாம் ஜெபிக்கிறவர், ஈசாக்கும் ஜெபிக்கிறவர். நல்ல சுபாவத்தை சொல்கிறேன். ஈசாக்கு ஜெபிக்கிறவர், யாக்கோபும் ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. இப்படி நல்ல சுபாவம் வரணும். ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்பவர், ஈசாக்கும் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர், யாக்கோபும் பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுகிறவர். அப்போ பெற்றோட்ட இருக்கிற நல்ல சுபாவம் அப்படியே அந்த டிஎன்ஏயில் அப்படியே வரும், ஜென்ம சுபாவம். அப்போ மேக்சிமம் ரசிக்கப்பட்ட நம்ம, ரசிக்கப்படாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சபைக்கு வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியாக நல்ல கேரக்டர் நம்ம இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிள்ளைகள் குடும்பத்தோடு இருக்கிறதுனால அந்த கேரக்டர் அப்படியே பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். வீட்டில் தான் அப்பா இருப்பார், கடங்காரன் வருவார், அப்பா இல்லை அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது. வெளியில் வந்து பிள்ளைய உள்ளே வச்சுக்கிட்டு கடன்காரருக்கு பயந்துக்கிட்டு எங்கள் அப்பா இன்னைக்கு இல்லை. இது பிள்ளை என்ன செஞ்சிட்ருக்கு? பார்த்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு அது பொய் சொல்லும். புரியுதுங்களா? அப்போ நம்ம எதெல்லாம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம கை கொண்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு போதிச்சா அது எஃபெக்டாக இருக்கும். ஏட்டு சுரக்காயாக இருக்காது. ஏட்டு சுரக்கா கறிக்கு என்னது? அது ஏட்டில் தான் இருக்கும், கறிக்கு என்ன செய்யாது? உதவாது. உண்மையான சுரக்கா தான் கறியில் என்ன செய்யும்? போட்டுங்கலாம். புரியுதா? அப்போ பெற்றோர்களே முதல் கடமை ஜெபிக்கணும், அதை சொல்லிட்டேன். ரெண்டாவது கடமை கருத்தாய் வசனத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்த இருப்ப செயல். ஒரு தந்தை என்ன செய்யணுமா? கற்றோர் கூடியிருக்கும் அவையில் தன்னுடைய மகனை பிள்ளைய முதன்மையாக விளங்க செய்தலே ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு செய்கிற ஒரு உதவி. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. சீக்கிரம் நீதிமொழிகள் 22:6 முத்தான வசனம். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு முத்தான வசனம், ஒவ்வொரு வசனமும் முத்தான வசனம். 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பெற்றோர்களே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற கடமை, டியூட்டி, கடமை, வேலை உங்களுக்கு உண்டு. பெற்றோர்களே அதை மறந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளை வளர்ந்து முதிர் வயதிலும் அதை என்ன செஞ்சுருப்பான்? விடாதிருப்பான். விடவே மாட்டான். அதே நேரத்தில் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்ன செய்யும்? வெக்கத்தை உண்டு பண்ணும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு என்ன செய்யுமா? வெக்கத்தை உண்டு பண்ணுமா. அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை நடத்தணும். மனோவா தம்பதிகள், ஆண்டவரே இந்த குழந்தைய எப்படி நடத்தணும், எப்படி அதை நாங்கள் வளர்க்கணும், நீங்கள் கற்றுதாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை, அவன் வாலிப வயசாக இருக்கிறான், சிறு வயசாக இருக்கிறான், கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லணும், போதிக்கணும், என்ன அறிவுரை சொல்லணும், புத்திமதி சொல்லணும், வசனத்திலிருந்து சொல்லணும், அன்பாக சொல்லணும், கைண்டாக சொல்லணும், எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க. ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும். கர்த்தர் டைரெக்டாக வந்து போதிக்க மாட்டார், பாஸ்டர் மூலம் போதிப்பார் பிள்ளைகளுக்கு வாரம் ஒரு தடவை.
ஆனால் மீதி உள்ள 6 நாட்களும் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். இது கடமை. 3வது நீதிமொழிகள் 29:5. பெற்றோர்களே, 3வது கடமை, உங்கள் குடும்பம் நல்லா இருக்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க, இங்கே வந்திருக்க அனைத்து பெற்றோர்களும் செய்ய வேண்டிய 3வது கடமை நீதிமொழிகள் 29:5. மாறி சொல்லிட்டானா? 22:15 வாசிங்க, அப்புறம் அதை படிக்கலாம். 22:15 3வது குறிப்பு சொல்கிறேன். பிள்ளைகளுடைய நெஞ்சில் என்னாட்டிருக்குமா? மதியினம் ஒட்டி. நம்மளும் பிள்ளையாக இருந்தானே வந்திருக்கிறோம். இன்றைக்கி எடுத்தோன்னே பெற்றோராக வரலையே. இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் நம்மளும் அப்பா அம்மாவுக்கு சின்ன என்ன சேட்டா பண்ணணும். சில பேர்லாம் நல்லவங்களாக இருக்கீங்க நீதிமானா. சின்ன வயசில் என்ன சேட்டா பண்ணணும், இப்போ ரசிக்கப்பட்டுட்டோம். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அந்த அதுலேருந்து தான் வளர்ந்து வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பிள்ளை அதை சில காரியம் செய்ய தான் செய்யும். பிள்ளையினுடைய நெஞ்சில் என்ன இருக்கும்? மதியனும் அப்படியே ஒட்டி இருக்குமா? தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அந்த இதை என்ன செய்யும்? அகற்றும். இப்போ 3வது குறிப்பு நல்லா கவனிங்க. பெற்றோருடைய ஒரு கடமை, சிச்சித்து கண்டித்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்க. இதுதான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நம்ம சிச்சிக்கிறதும் அன்பாக இருக்கிறது பிடிக்கும். கொஞ்சம் சிச்சிச்சிட்டோம்னா, கொஞ்சம் கண்டிச்சிட்டோம்னா பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? அது பிடிக்காது. ஆனால் பைபிள் சொல்லுது அதை செய்யணும். அதே நீதிமொழிகளில் 23:13-14 பார்த்தீங்களா? பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் செத்து போக மாட்டாங்க. பிள்ளை சாகிற மாரி அடிக்கக்கூடாது. பிரம்பினால் அடித்தால் பிள்ளை என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். வாசிங்க சார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் நரகத்துக்கு அடிக்கலைன்னா பிள்ளை அப்படியே இஷ்டத்துக்கு விடப்பட்டு கெட்டு நரகத்துக்கு போயிடும். அப்போ பாதாளத்திலிருந்து அவன் ஆத்துமாவை என்ன செய்கிறாய்? பெற்றோர்களை நீங்கள் தப்பு வைக்கிறீங்க. அப்போ அடிக்கிற வயசு வரைக்கும் பிள்ளைகளை என்ன செய்யணும்? அடிக்கணும். ஒரு முறை ஒரு பாஸ்டர் குழந்தை பிரதிஷ்டையில் பெற்றோரை பார்த்து கேட்டார். வசனத்தெல்லாம் படி நடப்பீங்களா? எல்லாம் செஞ்சாங்க. இந்த குழந்தைக்காக பிரம்பு வாங்கி வச்சிருக்கீங்களான்னு கேட்டார் குழந்தை பிரதிஷ்டையிலேயே. நான் சொல்கிறது புரியுதா புரியலிங்களா? இது நடந்த சம்பவம். நான் அப்படிலாம் கேட்டதில்லை. வசந்தபடி நடப்பீங்களா, பிள்ளைய வளர்ப்பீங்களா, மாதிரியாக இருப்பீங்களா, அப்படி தான் கேட்டு குழந்தை பிரதிஷ்டை நிறையா குழந்தைக்கு பேர் வச்சுருக்கேன் 25 வருஷத்தில். ஆனால் ஒரு பாஸ்டர் குழந்தை பிரதிஷ்டையில் எல்லாம் கேட்டார். கரெக்டாக பிரம்பு வாங்கி வச்சுருக்கீங்களான்னு என்ன செஞ்சார்? கேட்டார். இல்லைன்னாங்க. போனோன்னு முதல்ல அதை வாங்கி வைங்க, 3 வயசு வரைக்கும் நல்ல பிள்ளைய கொஞ்சுங்க, அச்சு உச்சுன்னு என்ன செய்யுங்க, பிள்ளைய கொஞ்சுங்க. அப்புறம் 4லேருந்து கொஞ்சம் சேட்டை ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யணும்? பிள்ளைய சாகிற மாரி அடிக்காமல், முட்டுன்னு அடிக்காமல், கண்ணாப்புண்ணான்னு அடிக்காமல், கோபத்தை காட்டாமல், அப்படி என்ன செய்யுங்க, முட்டிக்கு கீழே பிரம்புனால் என்ன செய்யுங்க, அவன் சாகாமல் என்ன செய்யுங்க, நீங்கள் அடித்து வளங்க. அப்புறம் ஒரு 13 டீன் ஏஜ். என்ன ஏஜ்? 13, 14, 15. இந்த டீன் ஏஜ் வரும்போது அப்போ பிரம்ப என்ன செய்யக்கூடாது? எடுக்காமல் அவனை தோழனா தோழியா, அம்மாமார்கள் உங்கள் பிள்ளைகளை ஃப்ரெண்டாக, அப்பாமார்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு தோழனாக என்ன செய்யுங்க, ஒரு ஃப்ரெண்டாக கடைக்கு கூப்பிட்டு போகிறது, ஜாலியாக இருக்கிறது, அப்படி அன்பாக சொல்லுங்கள். அப்போ போய் அடிச்சிட வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். ஆனாலும் அடிக்கிற வயசில் என்ன செய்யணும்? அந்த வயசில் பிரம்பை என்ன செய்யணும்? கொஞ்சம் கையான பிள்ளைய நேசிக்கணும். ஆனால் பெஸ்ட்டு மெடிசன் பிரம்பு. பிள்ளைய நேசிக்கணும். பெஸ்ட்டு பிரம்பு என்னது? பெஸ்ட்டு மெடிசன் என்னது? பிரம்பு. பிரம்பு. ஏன்னா தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. எபிரேயர் 12:7, 12:12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7-12 2 வசனத்தை வாசிங்க. அடுத்த 4வது குறிப்புக்கு போகலாம். புத்திரராக இனி நடத்துகிறார். பார்த்தீங்களா? அப்போ தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோன்னு இருக்கு. அது நல்லதுக்காக தான் சிச்சிக்கிறாங்க. அது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அம்மா அப்பா என்னடா எப்போ பார்த்தாலும் சிச்சை பண்ணுறாங்க.
அடிக்கிற வயசில் அடித்தாங்க, இப்போ கொஞ்சம் தலைக்கு மேலே வந்துட்டு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு சிச்சை தான், புத்திமதி மூலம். ஆனால் சிச்சையை நம்ம சகிக்கணும். தகப்பன் சிச்சையாத புத்திரர் உண்டோ? 7 வசனம் பாருங்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவளாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? வாசிங்க தம்பி, வாசிங்கப்பா. பிள்ளைகளே, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தினுடைய அவங்க அம்மா அப்பா தகப்பன்மார் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நம்ம அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? உங்கள் பெற்றோர், மாம்சத்தினுடைய பெற்றோர் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம்தான் சிச்சித்தாங்க. ஒரு 12 வயசு வரைக்கும் அடித்தாங்க. இப்போ 13 வயசுலேருந்து தட்டி கொடுக்குறாங்க, வாயால் சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச காலம் தான் சிச்சித்தார்கள். ஆண்டவர் பாருங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம புரோஜனத்துக்காகவே நம்ம என்ன செய்கிறாரு? நம்மளை சிச்சிக்கிறாரு. எந்த சிச்சையும் அந்த சிச்சை வரும்போது முகநாடி வேறுபட்டு போயிடும், துக்கம் வந்துடும், அழுக வரும், அந்த சிச்சிக்கிறவங்கள வெறுப்போம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணப்படாமல் அது துக்கமாக தான் காணும். நல்ல கவனிங்க. ஆகிலும் பிற்காலத்தில் அந்த சிச்சையில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ அன்பு பெற்றோர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிள்ளைகளை சிச்சித்து கண்டித்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஞானமாய் வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய 3வது கடமை. 4வது கடமை யோவான் புதிய ஏற்பாட்டில் 2:1. சீக்கிரம், யோவான் 2:1 பெற்றோருடைய 4வது கடமை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. போதும் சிஸ்டர். இதில் அம்மா அப்பா பேரெல்லாம் இப்போ அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கானாவூரில் நடந்த கல்யாணத்துக்கு, திருமணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைக்கப்பட்டிருந்தார்கள். போதும் சிஸ்டர். அதில் அம்மா அப்பா பேரெல்லாம் போடல. இதில் நான் மறைந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பா. மணமகன் மணமகளுக்கு கல்யாணம் நடக்குது. 2 பெற்றோர்களும் இருப்பாங்க. அப்போ 2 பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறேன். பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அப்புறம் ஏற்ற நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைப்பது பெற்றோர்களுடைய 4வது கடமை. கரங்களை உயிர்த்து அல்லையா சொல்லாமா? இப்போ என் பிள்ளை சின்ன பிள்ளையாக தானே இருக்கிறான் நீங்கள் நினைக்கலாம். குடுன்னு வளர்ந்துருவான். 1 2 3 போய் 10வது வந்துட்டான், 10th வந்துட்டான், பிள்ளைங்க வந்துருச்சு. அப்படியே பிள்ளைங்க வயசு வந்துடும், கல்யாண வயசு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ பிள்ளைகளை பெற்றோர்கள் உங்கள் தகுதிக்கு தக்க போன வாரம் வரவு செலவு சொன்ன பார்த்தீங்களா? ஒரு குடும்பம் நல்லா இருக்க என்ன செய்யணும்? வரவுக்கு தக்க செலவு. உங்களால் என்ன முடியுமோ கவனிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை எந்த காலேஜில் படிக்க வைக்க முடியுமோ, எந்த படிப்பு அதை தேர்ந்தெடுத்து ஜெபித்து தேவசித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பெற்றோருடைய கடமை பிள்ளைகளை என்ன செய்யணும்? நல்லா படிக்க வச்சு அப்புறம் படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை, அதுக்காகலாம் ஜெபிக்கணும். வேலை கிடைத்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஏற்ற நேரத்தில் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை திருமணம் செய்து வைத்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் சந்தோஷமாக நடந்துச்சு. கானாவூர் கல்யாணம். திராட்சை ரசம் என்ன செஞ்சது? குறைவுபட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவும் சீசர் ஊழியக்காரரும் அந்த கல்யாணத்துக்கு வந்ததுனால குறைவு என்ன செஞ்சது? நிறைவானது. இதில் ஒரு குறிப்பை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர்களே, உங்கள் கல்யாணத்தில், உங்கள் பிள்ளைகள் கல்யாணத்தில் தேவன் வரணும், இயேசு வரணும், ஆவியானவர் வரணும். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமே. 2வது சீசர்கள் மாரி பாஸ்டர் என்ன செய்யணும்? வரணும். உங்கள் பாஸ்டர் வரணும். இன்னும் உங்களுக்கு அறிமுகமான பாஸ்டர் உங்கள் பிள்ளைகள் கல்யாணத்தில் என்ன செய்யணும்? வரணும். 2 பெற்றோர்களும் என்ன செய்யணும்? கல்யாணத்தில் என்ன செய்யணும்? வரணும். உறவினர்கள் வரணும். இனஜன பந்துகள் வரணும்.
இந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு சீசர் அழைக்கப்பட்டது இவங்களை வச்சு மட்டும் கல்யாணம் இல்லை, நிறைய உறவினர் நண்பரெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் ஒரு காரியம், முதல்ல இயேசு தேவன் உங்கள் பிள்ளைகளை கல்யாணத்தில் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ரெண்டாவது, உங்கள் பாஸ்டர், உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் தாயாக இருக்கிற உங்கள் பாஸ்டர், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற உங்கள் பாஸ்டர் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும்? அப்பா பிள்ளைங்க வந்தாங்க, சர்ச்சில் வந்தாங்க, சின்ன வயசாக வந்தாங்க, வாலிப வயசாக வந்தாங்க, இப்போ திருமண பருவத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன்னு தேவன் ஆஸ்வதிக்கிற மாத்திரமல்ல, பாஸ்டர் ஆஸ்வதிக்கணும். அப்புறம் 2 பெற்றோர்களும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பாவும் ஆசீர்வதிக்கணும், பெண் பிள்ளையுடைய அம்மா அப்பாவும் ஆசீர்வதிக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிற திருமணம். இதில் குறைஞ்சிச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். தேவன் அந்த கல்யாணத்துக்கு வருவாரா? உங்கள் பாஸ்டர் கல்யாணத்துக்கு வருவாரா? தேவன் வராமல் பாஸ்டர் வராமல் இனஜன பந்துகள் 1000 பேர் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் கல்யாணத்துக்கு, உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு, இப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். அப்போ கல்யாணத்துக்கு தேவ பிரசன்னம் இருக்கணும். பாஸ்டர்ஸ், இன்னும் அறிமுகமான பாஸ்டர்ஸ்லாம் வரணும். ரிஜிஸ்டர் பாஸ்டர், மற்ற பாஸ்டர், உங்களுக்கு அறிமுகமான பாஸ்டர்ஸ்லாம் வரணும். அப்புறம் சபை விசுவாசிகள் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்புறம்தான் மாமா, அத்தான், தாத்தா, அக்கா, நாத்தனார், கொழுந்தனார், சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்ட அவங்க நண்பர், உறவினர், ஜன பந்துகள் எல்லாம் அந்த கல்யாண வீட்டை அவங்களும் ஆசீர்வதிப்பாங்க. விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. அப்போ தேவன் தான் முதல்ல ஆசீர்வதிக்கணும். ரெண்டாவது உங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிக்கணும், வருகிற பாஸ்டர் ஆசீர்வதிக்கணும், சபை உங்கள் பெற்றோர்கள் 2 பெற்றோர் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கணும். அப்புறம்தான் வந்திருக்கிற இனஜன பந்துகள் பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அவங்களாம் மொய்யை கொடுத்து தான் போவாங்க. பாசு விசுவாசிகள் தான் உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு வந்தால் ஜெபிக்கிறவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மொய்ய வேணுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதமும் வேணும், அப்புறம் மொய் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ரைட்டுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த கடமையை நீங்கள் செய்யுங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். ஒருத்தருக்கு 30 ஆம்பளை பிள்ளை, 30 பொம்பளை பெண் பிள்ளை, 60 பேர்த்துக்கு கல்யாணம் நடத்தி வச்சாருப்பா ஒரு மனுஷன். பைபிளில் இருக்கிறார். அவங்க பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர போகிறேன். இப்போ ஒருத்தருக்கு பைபிள் பார்க்கக்கூடாது, 30 ஆண் பிள்ளை. நீங்கள் பைபிள் அதுக்கு தான் முழுசாக படிக்க சொல்கிறது. இன்னும் ஒரு முறை பைபிள் படிக்காதவங்க தீர்மானம் எடுத்து அடுத்த வருஷத்துக்குள்ளே என்ன செய்யுங்க? முழுசும் புரியுதோ புரியலையோ தொடர்ந்து படித்ததையே படிச்சுட்டு இருக்காதீங்க, படிக்காமல் இருக்காதீங்க. இப்போ பக்கத்தெல்லாம் கேட்க வேண்டாம். யோபுக்கு எத்தனை பிள்ளைப்பா? 60 பிள்ளையாப்பா? சும்மா குருட்டா மட்டும் அடிக்கக்கூடாது. எப்படிப்பா 60 பிள்ளை? நான் சொல்கிறது 30 ஆண் பிள்ளைப்பா, 30 பெண் பிள்ளை. 30 ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி 30 பெண் பிள்ளைக்கு 60 பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துகிற ஒரு தகப்பன் பைபிளில் இருக்கிறார். கிரேஸ் ஐபிஎஸ் சபையார் தேறி நிற்பீங்க நினைக்கிறேன். இன்னும் தேரணும் நீங்கள் அவசரத்தில். எடுங்க நியாயாதிபதிகள் எடுக்கிறீங்களா? நியாயாதிபதிகள் எடுங்க. இப்போயாவது கண்டுபிடிக்க. இதையும் சொல்லிட்டேன், எல்லாம் நீங்களே சொல்லிடுங்க பாஸ்டர். அது ஒரு பெரிய காரியம் இல்லை, நீங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்படிலாம் ஒரு மனுஷன் இருந்திருக்கிறாரா அப்படின்னு. சரி, சிலர் தேடவே மாட்டீங்க, ஏன்டா வம்பு, பாஸ்டர் சொல்லிடுவார் எப்படியா இருந்தாலும் பிரசங்கத்தில். சிலர்லாம் திருப்பாமல் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்போ கண்டுபிடிக்கிறது? பிரசங்கமே முடிஞ்சிட மாட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 12 8 9. அவனுக்கு பின்மா எப்தான்னு ஒரு நியாயாதிபதி வர்றாரு. நிறைய நியாயாதிபதி வராங்க. அதில் ஒரு எப்தா நியாயாதிபதி முடித்து அவனுக்கு பின் படிப்பா, இயேசு பிறந்த பெத்லேகம் ஊரானாகிய அந்த மனுஷனுடைய பேர் என்ன? தகப்பனுடைய பேர் என்ன பேர்? இப்சான். பைபிளில் இப்படி தான் பேர் வரும். என்ன பேர்? அப்பா பேர்
இப்சான் இவர் ஒரு ஜட்ஜு, நியாயாதிபதி. அரசன் காலம் அப்புறம் தான் வருது, சவுல் காலத்துக்கு பிறகு. இவர் ஒரு ஜட்ஜு, நியாயாதிபதி. இப்சான் நியாயாதிபதி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவனுக்கு எத்தனை ஆண் பிள்ளை? 30 ஆண் பிள்ளை. யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காவது படித்து இதெல்லாம் படித்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 30 ஆண் பிள்ளை, 30 பெண் பிள்ளை, மொத்தம் எத்தனை பிள்ளை? ஏ அப்பா, 60. கின்னஸில் பேர் வரணும். 60 பிள்ளை. அது ஈக்குவலா 30 ஆம்பளை பிள்ளை, 30 பெண் பிள்ளை, 60 பிள்ளை. வீடு எப்படி இருக்கும்? 30 பேர் எப்படி பேரெல்லாம் வச்சாரோ, கூப்பிட்டாரோ, 30 பொம்பளை பிள்ளைங்க. அப்படியே வீடு அப்பா ஒரு சபை மாதிரி தான். 60 பேர், இங்கே 60 பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா? இதுமாரி இவ்வளோ பேர். வாசிங்க பிறதா தம்பி, வாசிப்பா பாருங்க. இவருடைய கடமை செஞ்சாரா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கடமையை மட்டும் சொல்கிறேன். அப்போ 30 குமாரத்திகளையும் புறத்தில் விவாகம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து, மறுபடியும் தன் குமாரருக்கு 30 பெண்களையும் புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் ஜட்ஜாக இருந்தார்? 7 வருஷம்தான். அப்போ 30 பெண் பிள்ளைக்கும் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் 30 பிள்ளைக்கும் திரும்ப 30. அப்போ 60 குறையவே இல்லை. 60 என்ன செய்யலை? ஐயோ 30 பொம்பளை பிள்ளை போகுதேனால அடுத்த 30 மருமகள் என்ன செய்கிறாங்க? மகளாக 30க்கு பதிலாக திரும்ப 30. அப்போ 60 குறையவே இல்லை. இன்றைக்கி ஒரு பிள்ளைய பெற்றுப்படி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? பிறந்த உடனே எப்படி படிக்க வைப்பேன்? எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? இதெல்லாம் பிரதர் வரும். நான் என்ன சொல்லலை, ஐயோ நான் வராதுன்னு சொல்லலை. நானும் ஒரு பெற்றோராக இருக்கிறேன். பெற்றோராக நமக்கு வரும். இதெல்லாம் விசுவாசத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே 60 கல்யாணம் ஒரு தகப்பன் பண்ணி வச்சார். என் வீட்டில் 2 பிள்ளை தான், 1 பிள்ளை தான், 4 பிள்ளை தான், 3 பிள்ளை தான் குறைஞ்சது. எது உங்கள் வீட்டில் இருக்குதோ நிச்சயம் பிள்ளை கல்யாணம் என்ன நடக்கும்? சிறப்பாக என்ன செய்யும்? நடக்கும். ஆண்டவரே இது என் கடமை. ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்களை கொடுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நான் கண்ணால் பார்க்கணும், மனதார ஆசீர்வதிக்கணும், பேர பிள்ளையை பார்க்கணும். இப்படி பெற்றோர்கள் விரும்பினா உங்கள் பிள்ளைகளுக்கு மிக சிறப்பாக நேர்த்தியாய் திருமணம் நடக்கும். ஆனால் ஒரு கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசம் குறைவு வந்தது. இயேசுவும் ஊழியக்காரரும் வந்ததுனால அந்த குறைவு என்ன செஞ்சது? நிறைவாக்கப்பட்டது. உங்கள் கல்யாணத்தில் சில பற்றாக்குறை வந்தாலும் அந்த குறைவெல்லாம் ஆண்டவர் அர்ஜென்ட்டுக்காக சிலர் கைமாற்று வாங்கினா கூட அதை திரும்ப அடைக்க உதவி செய்வார். இன்னும் கர்த்தர் ஆசீர்வதித்து கடனே வாங்காத அளவுக்கு கல்யாணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சீர்வரிசை செய்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இது நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனாவது கடமை? 4வது கடமை. 5வது கடமை கடைசி. சொல்லலாம் 10 சொல்லலாம், 7 சொல்லலாம். இந்த 5 நான் சுருக்கி முக்கியமாக சொல்லுகிறேன். ஜெபிக்க போகிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக. இந்த 5 கடமைகளும் எங்கள் திருச்சபையில் இருக்கிற அத்தனை பெற்றோரும் செய்யணும், எங்கள் பாஸ்டர் செய்யணும், எங்கள் பிள்ளைகள் செய்யணும், விசுவாச குடும்பங்கள் செய்யணும், அநேகர் செய்கிறாங்க, இன்னும் செய்யணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுக்கு 2 வசனத்தை நான் சொல்லுகிறேன் 5வது குறிப்புக்கு. நீதிமொழிகள் 19:14. சீக்கிரம் தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழிகள் 19:14. வேகமாக எடுத்து. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவ். வீடும் ஆஸ்தியும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிற சுதந்திரம். அப்போ பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை, ஒரு வீடு என்ன செய்யணும்? கட்டணும். இந்த 25 வருஷம் ஊழியத்தில் நம்முடைய திருச்சபையில் அநேகர் வாடகை வீட்டில் இருந்தாங்க, எனக்கு தெரியும். இன்றைக்கி அநேகர் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் அநேகர் இடம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நிச்சயம் ஏற்ற நேரத்தில் பெற்றோர்கள் உங்கள் காலத்திலேயே, ஏன்னா வீடு ரொம்ப அவசியம். உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 12:14. சீக்கிரம் 2 கொரிந்தியர் 12:14. 2 கொரிந்தியர் 12:14. உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன்.
பெற்றோர்களே, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். நீதிமொழிகளை பார்த்தா வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். இங்கே பார்க்குறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை, பணத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். இது பெற்றோர்களுடைய கடமை. கடமை இல்லைப்பா, உன்னை பக்தியில் வளர்த்துருக்கிற, உன்னை ஜபத்தில் வளர்த்துருக்கிற அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளாம் என்ன சேர்த்து வச்சிங்க, எனக்குன்னு என்ன வச்சிங்கன்னு கேட்குற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் நம்ம விரும்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் கையின் பிரயாசத்தை. ஏற்ற நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்வீங்க? சொத்து சுகத்தை, பணத்தை சேமித்து வைக்கிற அளவுக்கு இது பெற்றோர்களுடைய கடமை. கடமை. அடுத்து இதில் ஒரு காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ யோசுவா 5 அதிகாரம், யோசுவா 5 அதிகாரம், அங்கே ஒரு பெண் பிள்ளை. ஆண் பிள்ளைக்கு எப்படி நீங்கள் உங்கள் ஊர் வழக்க பிரகாரம், உங்கள் பழக்க வழக்க பிரகாரம் சொத்தை கொடுக்குறீங்களோ, அதே போல் பெண் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? செய்கிறது பெற்றோருடைய கடமை. யோசுவா 15, 16, 17 வாசிங்க. இங்கே ஒரு மாமனார் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என் மருமகன் வீரனாக இருக்கணும். சும்மா சோங்கி போனவனுக்கு, ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம், வீரம் இல்லாதவனுக்கெல்லாம் என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேன். அந்த நாட்டை பிடிக்கிறவனுக்கு என் பிள்ளை என்ன செய்ய, இந்த காலமாடை அடக்கிறவனுக்கு என் பிள்ளைய கொடுக்குறங்கிற மாதிரி இந்த காலத்தில் அந்த நாட்டை பிடிக்கிறவனுக்கு ஏன்னா இவர் நல்லா யோசுவா இது காலேப் அப்படிப்பட்ட ஆள். மலை நாட்டை எனக்கு தாருங்கன்னு 40 வயசில் இருந்த பலன் எனக்கு எத்தனை வயசில் இருக்குது இப்போ? 80, 80, 85, 80. காலேப் சொல்கிறாரு 40 வயசில் இருந்த பலன். பைபிளே படிக்கலையாட்டிருக்கீங்க. சரி, அது போகட்டும். 85 நினைக்கிறேன். 85 வயசுல அதே எனக்கு என்ன இருக்குது? அப்படி பலனாக இருக்கிற சாலி மருமகன் எப்படி இருக்கணும்? சும்மா சோங்கியாக வரக்கூடாது. ஒரு நாட்டை பிடிச்சாதான் உன் பெண்ணை கூட. அதேமாரி அவர் நாட்டை பிடிச்சிடுறாரு. சொன்ன மாதிரியே மாமனார் என்ன செய்கிறார்? பெற்றோர் மகளை மருமகனுக்கு கொடுக்குறாரு சொன்ன மாதிரியே. ஆனால் நடந்தது என்ன? வாசிங்க சார். சீக்கிரம் அதில் ஸ்க்ரீனில் போடுப்பா. அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அடுத்த வசனம். இப்போ பெண் பிள்ளை கல்யாணம் ஆகி புறப்பட்டு போகையில் வாசிங்க சார். என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, அன்றைக்கி கழுதை தான் வாகனம். இன்றைக்கி டாக்ஸியில் போகிற மாதிரி, வாகனத்தில் போகிற மாதிரி கழுதை வண்டி. வாகனத்துலேருந்து இப்போ உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையிலேருந்து இறங்கி அப்பாவை பார்த்து, காலேப்பை பார்த்து, இப்போ காலேப்பு மகளை பார்த்து, மகளே அக்சாலே உனக்கு என்ன வேண்டும்? அடுத்த வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இந்த அப்பாவை பாரு. இந்த அப்பா என்ன நிலத்தை கொடுத்தாரு? ஏன் ஆரம்பத்திலேயே கொடுக்க வேண்டியதானே? அதனால தான் பொம்பளை பிள்ளைங்க கேட்குது. போகும்போது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகுது. அதை கூட இதை கூட அப்புறம் வராது. மருமகன் வந்துட்டா அவ்வளோதான். மருமகன் வந்துட்டா 1 நாள் 2 நாள் தான். இப்போ இருக்கிற வரைக்கும் தான். அதனால் என்ன முடியுமோ அதை ஆரம்பத்திலே அப்பா கொடுக்க வேண்டியதானே? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி அப்பாவாக இருக்கக்கூடாது. கேட்கறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு கொடுக்கணும். ஆண் பிள்ளைக்கு எப்படி வீடு அது இதுன்னு சொத்தை சேர்த்து வச்சுருக்கோமோ அதேமாரி என்ன செய்யணும்? அப்படி மாரி ஈக்குவலாக கொடுக்காட்டினாலும் அதுக்கு செய்ய வேண்டிய சீர் வரிசைகள் என்ன செய்யணும்? சிறப்பாக செய்யணும். அதுதான் பெற்றோருடைய கடமை. ஒரு அல்லையா சொல்லாமா? வாசிங்கம்மா, வாசிங்க சார். நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அக்சால் கேட்குறத பார்க்குறோம். தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அப்போ முதல்ல வறட்சியான நிலத்தை தந்தார். அந்த நிலத்தை வாங்கி என்ன விவசாயம் பண்ணுறது? பிழைக்க முடியுமா? வறட்சியான நிலத்தை வானம் பார்த்த பூமி மாரி இருக்கும். பேருக்கு எங்கள் அப்பா சீர்வரிசை செஞ்சார். அதை வச்சு என்ன செய்கிறது? இப்போ மகள் விவரமா? ஏன்னா அப்பாட்ட இருக்குது, இல்லாததை கேட்கல. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருப்பா.
இப்போ உணர்ந்து பார்க்குறாரு அப்பா, ஆஹா இதை முன்னாடியே என்ன செய்யலை, என் பிள்ளைக்கு தராமல் போயிட்டேனே. உணர்ந்துட்டார் காலேப். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை ஏக்கர் கணக்கில் கொடுத்தார். ஒரு அலையா சொல்லாமா? நிலம் கிடையாது, நிலங்களை. அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரர் யார்? காலேப். அப்போ உங்கள் வசதி, உங்கள் வருமானம் என்னவோ விரலுக்கு தக்க வீக்கம். உங்கள் வருமானத்துக்கு தக்க உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வீடு கட்டி வைக்கிறீங்களோ, பிள்ளைகளுக்கு சீர்வரிசை செய்யும்போது சிறப்பாக அவங்கள திருப்திப்படுத்த முடியும். சில மாமியாரை என்ன கொடுத்தாலும் திருப்திப்படுத்த, ஆனால் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும். என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், என் வரவுக்கு தகுந்த மாதிரி, என் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நான் சிறப்பாக செஞ்சேன். ஒரு முறை ஒரு பாஸ்டம்மா, எங்கள் பாஸ்டம்மாட்ட வந்து அப்படி ஒரு சிஸ்டர், ஒரு பாஸ்டம்மாட்ட வந்து சொல்கிறாங்க, இதுமாரி கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க, ஏதோ கொஞ்சம் பாத்திரத்தை கொடுத்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அந்த பாரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சிஸ்டர் எங்கள் பாஸ்டம்மாட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு அந்த பெற்றோர்கள் சொல்கிற காரியம், சில காரியங்களாம் நாங்கள் பண்ணதுனால சில கடன்கள் இருக்குது, அதனால் நாங்கள் இப்படி செஞ்சோம்னு அதை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ சொல்லி காட்டுட்டாங்க பற்றியா, மாமியார் ஒன்றுமே என்ன செய்யலை, ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்துச்சு, வரல. அப்போ மற்ற காரியத்தை அந்த பெற்றோர் அதை இடத்த மற்ற காரியங்களை, கட்டடங்களை கட்டுவதற்கு செலவழித்தார். அப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதேமாரி வரவுக்கு தங்க என்ன செய்யணும், செய்யாமல் விட்டுட்டாங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும். இந்த கடைசி குறிப்பில் பெற்றோருடைய கடமை, சொத்து சுகம் தானே வந்துச்சு, கடைசி குறிப்பை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ உங்கள் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது, எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க பெற்றோர்களே, இன்றைக்கே செய்ய வேண்டாம், மனசில் வச்சுக்கங்க. நீங்கள் சாட்சியாக வந்து சொல்லணும், உங்கள் பிள்ளைகள்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு. இன்றைக்கி நிறையா பெற்றோர்கள் செய்கிற தவறு, கல்யாணம் ஆகி பேரப்புள்ள ஆகி இன்னும் அதுக்கு பேரப்புள்ள ஆகி பங்கை என்ன செய்கிறதில்ல, பிரித்து கொடுக்கறதே இல்லை. இப்படி பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பிரித்து கொடுக்குன்னு சொல்லலை, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க, சில வருஷங்கள் ஆச்சு, பேரப்பிள்ளை எடுத்துட்டீங்க, அங்கே பேரப்பிள்ளை எடுத்துட்டாங்க, பல வருஷங்கள் ஆச்சு. ஏன்னா எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது. கரெக்டாக சொன்னாங்க, நான் அன்பா ரொம்ப ஹார்டாக சொல்லாமல், எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது. மூச்சு இருக்கிறவக்குள்ளேயே இந்த காரியத்தை என்ன செஞ்சிடணும், செட்டில் பண்ணிடணும். அதை உடனே நான் செய்ய சொல்லலை. பெற்றோர்களே, இந்த செய்தியை கொடுத்துட்டு அவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் செட்டில் பண்ணிட்டேன் பாஸ்டர், என் பிள்ளைக்கு இந்த வீடு, என் மகளுக்கு ஒருவேளை 2 ஈக்குவலாக கொடுத்தா இந்த வீடு, இந்த இடம் இல்லை, எங்கள் பழக்கம் ஈக்குவலாக கொடுக்கறதில்ல, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். என் பேரில் உள்ளதை என் பிள்ளை பேரில் என்ன செஞ்சிட்டேன், மாற்றி. இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் இப்படி செய்யாதனால பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க, கோர்ட்டு கேஸுன்னு. ஆமாவா இல்லைங்களா? உண்மையை சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்போ அப்பா இருக்கிற காலத்திலேயே ஒரு பங்காளியை கூப்பிட்டு, ஒரு 4 பேரை கூப்பிட்டு நடுவராக வச்சு பேசி, இது ஆபிரகாம் செஞ்சார். அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திருப்புங்கள் ஆதியாகமம், எல்லாம் வேதத்தில் தான் ஆதாரம் இருக்கிறது. 25ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம். ஆபிரகாமுக்கு 3 மனைவி, சாராள், அடுத்த 2வது மனைவி பேர் என்னது பேர், ஆகார், 3வது மனைவி பேர் என்ன பேர், கேத்துராள். சாராளுக்கு எத்தனை பிள்ளை, 1. பேர் என்ன பேர், ஈசாக்கு. பேசுங்க பிரதர்லாம், பேச மாட்டீங்களே. ஆகாருக்கு எத்தனை பிள்ளை, 1. அந்த 1 பேர் யார், இஸ்மவேல். அடுத்து 3வது மனைவி பேர் என்னது, கேத்துராள். கேத்துராளுக்கு எத்தனை பிள்ளை, பார்த்தீங்களா? 1 சொல்லியாச்சு. இப்படிலாம் பைபிளை இன்னும் ஆராய்ச்சி படிக்கணும். இனிமையாவது ஆராய்ச்சி படிங்க, என்னதானெல்லாம் வராதிங்க. இப்போ ஆதியாகமம் 25, ஆதியாகமம் 25 1 பாருங்கள். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயும் விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு மகன் பேர் என்னது, சிம்ரான், யாக்சான், மேதான், மீதியான், இஸ்பாக்கு, சுவாகு, யக்சான், சேபா, தேதான். எண்ணி சொல்லுங்க.
அப்போ மொத்தம் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளை? என்னங்க முன்னாடி 2 இப்போ 6 6 2 8. இதை உயிரோடு இருக்கும்போதே செட்டில் பண்ணாருங்க. அப்போ நீங்கள் 1 2 உயிரோடு இருக்கும்போதே பேரப்புள்ள எடுத்து கொஞ்சம் வருஷம் உடனே செய்ய சொல்லலை, செட்டில் பண்ணிடுங்க. உங்கள் பேரில் இருக்கிறதெல்லாம் உங்கள் பிள்ளை பேரில் நின்றுங்க. அப்புறம் பிள்ளை போய் மாற்றுறதுக்கு அந்த விவோ ஆர்ஐட்ட போய் நடக்கிறது, டெத் சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணுறதுக்குள்ள ஐயோயோ படாத பாடு. ஆமாம், உயிரோடு இருக்கும்போதே என்ன செய்யணும்? இவர் செட்டில் பண்ணார். இப்போ 5வது பாருங்க, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும், இதான் மனைவி சுதந்திரவாளி, அவ்வளவு சொத்தையும் ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தார். 6வது வசனம் பாருங்க, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். செட்டில் பண்ணிடணும். அம்மா நீ எப்போனாலும் வரலாம், பெண் பிள்ளை செஞ்சிட்டேன், இவனை வந்து தொல்லப்படக்கூடாது, அதை செய்யலைன்னு. எங்கள் காலத்துக்கு பிறகு எதுவும் நீ சொல்லக்கூடாது, வீடை வச்சுக்கிட்ட அதை வச்சுட்டு சொல்லக்கூடாது. அப்பா இருக்கும்போதே எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன். சில இடத்துல ஈக்குவலாக கொடுக்குறாங்க. உங்கள் வழக்கம் எப்படி அப்படி செய்யுங்க, உங்கள் சாய்ஸுக்கு விட்டுட்டேன் நான், ஊர் வழக்க பிரகாரம். அப்படி செஞ்சுட்டு 7 ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 8வது வசனம், பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நர வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இப்படி செட்டில் பண்ணதுனால பிள்ளைகள் அடிச்சுக்காம பிள்ளை அப்பா இருந்தாலும் அடக்கம் பண்ண வர்றாங்க. இல்லைன்னா அடக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடக்க தெரியுங்களா? கிராமத்துக்கெல்லாம் நான் எத்தனையோ போயிருக்கேன் அடக்க ஆராதனைக்கெல்லாம். இப்போ 9 பாருங்க, அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ராவின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்போ முதல் தாரத்து பையன், 2வது தாரத்து பையன் இதெல்லாம் செட்டில் பண்ணதுனால பிரச்சனை இல்லாமல் அப்பா இறந்துட்டார். 3 தாய், நம்ம ஒரே அப்பா. ஆனால் அப்பா எல்லாத்துக்கும் அப்பா தான் அப்படின்னு ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டார், நன்கொடையை கொடுத்துட்டாரு. ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, எல்லாரும் ஒபே பண்ணிட்டாங்க. இப்படி உங்கள் ஊர் வழக்க பிரகாரம் நீங்கள் செட்டில் பண்ணுங்க. இது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடன். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். அப்போ 5 கடமைகளை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் சொல்லியிருக்கேன். இது மிகவும் முக்கியமானது. முதல்ல பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைக்காக ஜெபிக்கணும். இது கடமை. 2வது பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கை கொண்டு என்ன செய்யணும்? போதிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் முத்தான வார்த்தை. நீங்கள் கை கொள்றதை என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் கை கொள்ளணும். கை கொண்டு பிள்ளைகளுக்கு போதிக்கணும். இப்போ கேட்காட்டாலும் பின்னாடி பிள்ளைகள் கேட்பாங்க. ரைட். 3வது என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்சு உங்கள் தகுதி தகுந்த மாதிரி ஜெபம் பண்ணி வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? திருமணம் நடத்தி, அதெல்லாம் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டேன், நடத்தி வைக்கணும். 4வது உங்கள் உழைப்பு தகுதிக்கு தகுந்த மாதிரி சிக்கனமாக வரவுக்கு தக்க செலவு செஞ்சு கொஞ்சம் சேமித்து ஒரு இடத்த வாங்கி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி ஆஸ்தியை வச்சு நகையை வாங்கி பிள்ளைகளுக்கு சீர் வரிசைக்கு. இப்படி 60 கல்யாணம் பண்ணார்ல, இப்படிலாம் படித்தோமில்ல. அப்போ காலை சீர் வரிசை கொடுத்தார்ல, ஃபஸ்ட்டு வறட்சியை கொடுத்தார்ல, அப்புறம் புள்ள கேட்டோன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நல்லா கொடுத்தார்ல. அதுக்கு முன்னாடி நல்லதை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? வாழ விடுங்க, வாழ வைங்க, சுதந்திரத்தை வைங்க. அடுத்து அதில் கடைசி முக்கியமானது, பிள்ளைகள் வளர்ந்து நல்லா வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு அந்த செட்டில்மெண்ட் காரியத்தை செய்யணும். எதுக்கு இடையில சிச்சித்து என்ன செய்யணும்? பிள்ளைகளை கண்டிக்கிற நேரத்தில் கண்டித்து என்ன செய்யணும்? வளர்க்கணும். அப்போ ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும், சிச்சித்தை கண்டித்து அன்பாக வளர்க்கணும், பிள்ளைகளை படிக்க வச்சு ஏற்ற நேரத்தில் திருமணம் என்ன செய்யணும்? செய்து வைக்கணும். அப்புறம் சுதந்திரத்தை என்ன செய்யணும்? பொக்கிஷத்தை என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அது கொஞ்சம் நாளான பிறகு இருக்கிற காலத்தில் உங்கள் பேரெல்லாம் மாற்றி, பிள்ளை பேரெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கையெழுத்தெல்லாம் நல்லா முழு சம்மதத்தோடு போட்டு. எங்கே போய் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் போய் ஏன் திரும்ப பிரித்து கொடுக்கறதில்ல, எங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுவான்.
இதுதான் நிறைய பெற்றோர்கள் அப்படி சிலர் செய்கிறாங்க. அது அடுத்த வாரம் நான் போதிக்கிறேன். பிள்ளைகள் செய்ய வேண்டிய 5 கடமையை அதில் வரும். எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னால் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. இப்போயே அநேகர் முகம் சோர்ந்து போச்சு. அப்போ 5 கடமை என்ன செய்யணும். நான் செய்வேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கட்டாயம் இல்லை. நீங்கள் செய்யலைன்னா உட்காந்துக்காங்க. செய்வேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் பெற்றோர்கள் எழுந்து நில்லுங்க. பிள்ளைகள் அப்புறம் எழுந்து நிற்கலாம். உங்கள் பெற்றோர் முதல்ல எழுந்து நிற்கிட்டோம். பிள்ளைகளாம் கீழே உட்காருங்க. இப்போ நீங்களும் நின்று நீங்களும் எழுந்து நில்லுங்கப்பா. எல்லோரும் கண்ணை மூடலாமா? ஜெபிக்கலாமா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பழிக்க போகுது. எல்லோரும் கண்ணை மூடுவோம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. குடும்ப ஆசீர்வாதமாக இருக்க ஒவ்வொரு வாரமும் கருத்தாக எங்களுக்கு போதிக்கிறீர். இன்றைக்கி பெற்றோர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய இந்த 5 கடமைகளை செஞ்சால் எங்கள் குடும்ப சமாதானமாக, சந்தோஷமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, ஒரு முன்மாதிரியான குடும்பமாய் திருச்சபைக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எல்லா பெற்றோர்களும் மற்ற காரியத்துக்காக ஜெபிப்பது போல தினந்தோறும் பிள்ளைகளுக்காக, பாதுகாப்புக்காக, படிப்புக்காக, திருமண காரிய சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் பெற்றோர்கள் மேல் இறங்கி வருவதாக. இரண்டாவதாக வசனத்தை, முதலாவது பெற்றோர்கள் வசனத்தை கை கொண்டு பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கலாக போதிக்கிற ஒரு அபிஷேகம் பெற்றோர்கள் மேல் இறங்கி வருவதாக. மூன்றாவதாக 3 வயது வரைக்கும் கொஞ்சி 12 வயது வரைக்கும் ஆண்டவரே சில பிரம்பினால் ஆண்டவரே சாகாதபடி அடித்து, பிறகு 13 வயசுக்கு பிறகு தோழனாக, நண்பனாக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஐயா அப்படி நடத்த ஆண்டவரே ஐயா அந்த கிருபையை கத்த தரும்படியாய் ஆண்டவரே சிச்சித்து வளர்க்க கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லா பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா அவர்கள் தகுதி தந்த மாதிரி காலேஜில், ஸ்கூலில் படிக்க வைக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள். எல்லா டேம்பீஸ் கட்ட பண தேவைகளை சந்திங்க. ஒருவேளை கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்லாம் அடைக்க கத்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளும் நல்லா படித்து பட்டதாரி ஆகி படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்க கத்தர் உதவி செய்யுங்க. திருமணமாக வயது ஆகும்போது பெற்றோர்கள் அந்த திருமணத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க, ஊழியக்காரன் வந்து ஆசீர்வதிக்க, விசுவாசிகள் வந்து ஆசீர்வதிக்க, கடைசியாக தான் உறவினர்கள், 4வதாக உறவினர்களும் வந்து ஆசீர்வதிக்க, இந்த 4 கூட்டமும் அந்த கல்யாண வீட்டிற்கு வந்து மணமக்களை ஆசீர்வதிக்க, அந்த குறைவெல்லாம் நிறைவாக, கல்யாண செலவு தேவைகள் எல்லாம் கத்த சந்திப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே, அநேகர் சொந்த வீடு கட்டியிருக்காங்கப்பா. வாடகை வீட்டில் இருந்தாங்க, பிரயாசப்பட்டு லோன் போட்டு கஷ்டப்பட்டு சேமித்து இடம் வாங்கி ஆண்டவரே ஐயா அநேகர் இந்த 25 வருடத்தில் அநேகருக்கு சொந்த வீட்டை கொடுத்துருக்கீங்க. இன்னும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் சொந்த வீட்டை கத்தர் தரும்படியாய் நான் செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே அந்த வீட்டில் சுகமாக குடியிருந்து, சமாதானமாய் குடியிருந்து ஆண்டவரே, பிறகு ஆண்டவரே சில வருஷங்கள் ஆன பிறகு உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ண பாக பிரிவினை ஆண்டவரே சமாதானத்தோட பிள்ளைகள் அடித்துக் கொள்ளாத அளவுக்கு ஆண்டவரே செட்டில்மெண்ட்டை சரியாக செய்து பிள்ளைகள் மத்தியில் ஓப்பனாக பேசி, பெண் பிள்ளைகிட்ட பேசி, ஆண் பிள்ளைகிட்ட பேசி அதை சரி செய்ய, அதை ஏற்ற நேரத்தில் பெற்றோர்களுக்கு அந்த விவேகத்தை, ஞானத்தை தரும்படியா செபிக்கிறேன். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த 5 கடமைகளை செய்ய பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்துங்க அப்பா, பலப்படுத்துங்க அப்பா. பிள்ளைகள் இப்போ சின்ன வயதாக இருக்காங்க. இந்த செய்தி பசுமரத்து ஆணி போல மனதில் பதிந்து ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை சரி செய்து சபையில் வந்து சாட்சி சொல்லி முதுநாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க. வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். பெற்றோர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.